அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், இன்றைக்கி நான் மொச்சை குழம்பும் பாவக்காய் பொரியலும் எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கேங்க. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். அதை வறுத்து வச்சுக்கணும். மொச்சக்கொட்டையை வறுத்து நான் ஊற வச்சுருந்தேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சு, அதுக்கு பிறகு நான் மிக்சியில் குக்கரில் போட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். ஒரு பெல்லம் வெங்காயமாக இப்போ பூண்டு 4 பழம் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இந்த ஸ்டேஜில் போடுறேன். மல்லித்தூள் 4 ஸ்பூன் போடுறேன், 4 மேசக்கண்டி போடுறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். காரம் தேவைப்பட்ட கூட போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். அது மூழ்கிற அளவுக்கு மசாலாலாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம். இப்போ ஒரே ஒரு விசில் வைக்கணுங்க. அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு கத்திரிக்காயெலாம் கரையாமல் இருக்கும். அப்புறம் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்துடுச்சு, பாவி அடங்கிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். தேங்காய் 1/2 மூடி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம தாளிக்கணும். நல்லா கொதி வந்துடுச்சு. இனிமேல் தாளிக்கலாம். இப்போ மண்பானை வச்சுருக்கேங்க. புளிக்குழம்புலாம் எதுவுமே மண்பானை செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். புளிக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. இப்போ கருவேப்பிலை 1 கொத்து போடுறேன்.
கறியோட பாருங்கள் கொஞ்சம் இருக்குது, அது போடுறேன். கறியோட இல்லைனாக்கா வெந்தயம், ஜீரகம், அதெல்லாம் கடுகு, உளுந்தரிசிலாம் போட்டுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக நான் மிளகா போடுறேன். ஏற்கனவே குழம்புல போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போடுறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். குக்கரில் உள்ள குழம்ப சட்டியில் மாற்றிக்கிட்டுறேன். அவ்வளோதாங்க, மொச்சை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், சும்மா 2 நிமிஷம் கொச்சா போதும். இப்போ அடுத்தது வந்து பாவக்காய் பொரியல் காமிக்கிறேன். கடைசியாக வந்து இறக்குற ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிக்குழம்புக்கு எதுக்குமே, மீன் குழம்புக்கும் சரி, புளிக்குழம்புக்கு எதுக்குமே தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் செய்கிற மெத்தட். இது ஒருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க, இது என்னோடய மெத்தட். இது தேங்காயும் போட்டிருக்கேன், தேங்காய் பாலும் லாஸ்ட்டில் ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்தது பாவக்காய் பொரியல் காமிக்கிறேன். சட்டி வச்சுருக்கேன். பாவக்காய் பாருங்கள், சின்ன பாவக்காய் கிடைக்க மாட்டேங்குது. இது வாங்கி நம்ம அடிக்கடி சாப்பிட்ணுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு குழிக்கரண்டி நான் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கிட்டோம். உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். கடுகு இப்போ தான் வெடிக்குது.
கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். வெங்காயம் ஒன்றையும் வெட்டி வச்சுருக்கேன், அதை போடுறேன். நல்லா வதங்கட்டும் வெங்காயமும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் வெங்காயம். வெட்டி வச்சுருக்க பாவக்காவை போட்டு நல்லா வதக்கிடுவோம். இது தேவையான உப்பு போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், சீக்கிரம் வெந்துடும் பாவக்காய். கொஞ்சமாக ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் நான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் துருவி வச்சுருக்கேன் தேங்காவை போடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மொச்சை குழம்பும் சூப்பராக இருக்கும், பாவக்காய் பொரியலும் சூப்பராக இருக்கும். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். அப்படி இருக்குன்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.